आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. பண்டிகைகள் எல்லாம் பல பயன்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதில் ஒரு முக்கியமான பயன், இந்த கட்டமைப்பை, பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய வேற்றுமைகளை வெளியார் யாரேனும் வந்து தகர்த்து விடக்கூடாது. அது ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். காலங்காலமாய் வாழையடி வாழையாக வளர்ந்து வர வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் பண்டிகைகள்ங்கிற அமைப்பு. என்னைக்கு பண்டிகையை நாம் நிர்ணயம் பண்ணோம்னாலும் 6 ருத்துக்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் இருக்கிறது ஹே விளம்பி வருஷம், அதுக்கப்புறம் விளம்பி வருஷம். இது 60 வருஷம் ஒரு சுழற்சி வந்துட்டே இருக்கும். பிரபவ விபவன்னு ஆரம்பித்து 60 வருஷம். அதில் முதல்ல வருஷம் முக்கியம், எந்த வருஷத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அயனம் முக்கியம், உத்தராயணமா தட்சிணாயனமா. உத்தராயணம்னா தை மாதம் பிறந்துடுத்துனா மக்கர மாசேங்கிற மூல்யம், ஆடி பிறந்துடுத்துனா கடக மாசேங்கிற மூல்யம். இதெல்லாம் சங்கிரமணம் சங்கிரமணம்னு சொல்கிறோம். சங்கிரமணம்னால் சூரியன் எந்த ராசிக்குள்ளே அன்னைக்கு நுழைகிறாரோ அது அந்த சங்கிரமணம். இப்போ மேஷ சங்கிரமணம் அப்படின்னா சித்திர மாதம் வருஷம் பிறக்க போகிறதுன்னு அர்த்தம். மகர சங்கிரமணம் அப்படின்னா தை மாதம் தைப்பண்டிகை தொடங்கிறதுன்னு அர்த்தம். சூரியன் எந்த ராசிக்குள் புகுகிறாரோ அதை வச்சுன்னு தான் மாச பிறப்பே அன்றிலேருந்து ஏற்படுறதோ இல்லையோ. அப்போ அந்த கால நிர்ணயம் ஞாபகம் வச்சுக்கோ. பஞ்சாங்கம் எல்லார் வீட்லேயும் முதல்ல பஞ்சாங்கம் இருக்கணும். பண்டிகை கொண்டாடணும்னா பஞ்சாங்கமே இல்லாத எப்படி கொண்டாடுறது? அதுவா சுவாமி, நாட்காட்டி மாட்டி இருந்தது பார்த்தேன், அதில் நேற்றுக்குன்னா இன்னைக்குன்னா குழம்பு போயிட்டேன். நாட்காட்டி மட்டும் போராது, கண்டிப்பாக பஞ்சாங்கம் வச்சுக்கணும். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். திதி பிரதமா, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி. திதி திதி வாரம், இது சோமவாரம், இது பானுவாரம், இது சௌமியவாரம், இது ஸ்திரவாரம். சொல்கிறோமோ இல்லையோ. அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அது வாரம். திதி வார. நட்சத்திரம், இன்னைக்கு என்ன சித்ரா நட்சத்திரம், சதபிஷன் நட்சத்திரம், ஸ்ரோணா நட்சத்திரம், நட்சத்திரம். அதுக்கப்புறம் திதி வார நட்சத்திர யோக கரணம், சுபயோக சுபகரணம்னு சொல்கிறோமோ இல்லையோ. அமிர்த யோகமா, சித்த யோகமா, மரண யோகமா, வர்ஜ யோகமா, இதெல்லாம் யோகம். அதுக்கப்புறம் கரணம், சுபகரணம், கரணம். இந்த 5ஐயும் பார்த்து தான் எந்த நிர்ணயமும் பண்ண முடியும். இதைத்தான் பஞ்சாங்கம்ங்கிறோம். திதி வார நட்சத்திர யோக கரணம். அது அந்த நாளை பொறுத்தது. முதல்ல வருஷம், வருஷத்துக்கு அடுத்தது உத்தராயணமா தட்சிணாயனமா, அடுத்தது எந்த ருத்துவில் இருக்கும். மொத்தம் வருஷத்தை 6 ருத்துக்களாக பிரிக்கிறார். சித்திர வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி. 2 மாசமாக வச்சுட்டேன்னா 6 மாதம் வருது இல்லையோ. அதில் முதல்ல வசந்த ருத்து. சித்திர மாதம் வைகாசி மாதம்னா வசந்த ருத்து. அதுக்கடுத்தது ஆனி மாடி, ஆனி ஆடினா கிரீஷ்ம ருத்து, இது 2வது ருத்து. அதுக்கப்புறம் 3வது ஆவணி புரட்டாசின்னா மழைக்காலம், அதனால வருஷ ருத்து. ஐப்பசி கார்த்திகைன்னா சரத் ருத்து, கார்த்திகை. தை அந்த மார்கழி தை அப்படின்னா ஹேமந்த ருத்து. மார்கழி மாதம் தை மாதம்னா ஹேமந்த ருத்து. கடைசியாக கடைசி 2 மாசி பங்குனி சிசிர ருத்து. ஆக மொத்தம் 6 ருத்துக்கள். வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து ருத்துக்கள். இதுக்கப்புறம் நாம் கொண்டாடுறது என்னென்ன பண்டிகை? முதல்ல சித்திரை. சித்திரை பிறந்துடுத்தோ இல்லையோ. சுவாமி மாசப்பிறப்பு, வருஷ பிறப்பு. தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை நன்னாள்.
வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்பு கண்டிப்பாக சித்திரை ஒன்று தான். திடீர்னு மாற்றிவிட்டா எத்தனை கணக்குக்கு பதில் சொல்ல முடியும்? என்ன வெறுமையாக கணக்கு போட்டு வச்சிருக்காப்போ, இது மகரமா சங்கரமணமா புண்ணியமா, இதுதான் வருஷப்பிறப்பு. விஷு கேரளத்தில் கொண்டாடிட்டு இருப்பா, யுகாதின்னு ஆந்திரத்திலையும் கர்நாடகத்திலையும் கொண்டாடிட்டு இருப்பா. அங்கு ஏன்னா அது சாந்திரமானத்தில் பஞ்சாங்கம், இது சௌரமானத்தில் பஞ்சாங்கம். சூரியனுடைய கதியை வச்சுருந்து இங்கே பார்க்குறா, அங்கே சந்திரனுடைய கதியை வச்சு பக்ஷம் பார்ப்பா. இதே பங்குனி மாசத்துல யுகாதி வந்துடும் ஆந்திராவுக்கு. நமக்கெல்லாம் சித்திரை மாசத்துல யுகாதி, சம்பத்சராதின்னு போடுவா. அப்போ வருஷப்பிறப்பு நமக்கு இப்போ, ஏன்னா இது சூரியனுடைய பஞ்சாங்கம். ஆனால் சந்திரனுடைய சாரத்தின்படி பஞ்சாங்கம் சாந்திரமானம். சாந்திர மாசத்துல அமாவாசை பௌர்ணமி தான் கணக்கு. அவளுக்கு எப்போ தெரியுமோ யுகாதி வரும்? அவளுடைய அமாவாசை முடிஞ்சு பிரதம வந்துடுறது பாருங்க, வந்தா யுகாதி. அதுல இந்த சந்திரன் முடிஞ்சு மாறி பிரதம வந்துடுத்துனால் உடனே அவளுக்கு யுகாதி ஆரம்பிச்சிடும். அது வேற யுகாதி. நம்மளுது எப்பப்ப ராசிக்குள்ள சூரியன் புகுகிறாரோ அதுதான் நமக்கு யுகாதி. நமக்கு இப்ப மேஷ ராசிக்குள்ள சூரியன் புகுந்துட்டால் சித்திர மாசம், ஏன்னா மேஷ மாசம் இல்லையோ. அதனால சித்திர மாசத்துல முக்கியமான பண்டிகை யுகாதி பண்டிகை, அதாவது சம்பத்சராதி பண்டிகை இருக்கவே இருக்கு. சித்ரா பௌர்ணமி உற்சவம் எங்க போனாலும் கஜேந்திர மோட்சம். கோவிலெல்லாம் போனேன்னா அன்றைக்கி தான் கஜேந்திர மோட்சம் உற்சவம் நடக்கும். நம்ம வீட்டில் இருக்கவே இருக்கேன், மொட்டை மாடிக்கு போய் நிலா சாப்பாடு வச்சுருந்து எல்லாம் புளியோதரை, தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், எள்ளோரை, மிளகோரை, என்னென்ன அதுக்கு வத்தல் வடம் எல்லாம் உண்டோ. அதுக்கு நிறையா முந்திரி பருப்பு போடணும், வேர்க்கடலை போடணும், நல்லா வறக்கணும். அதுக்கு பக்கத்தில் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் வரவெல்லாம் நிறையா வச்சுக்கணும். எல்லாம் வச்சுருந்து பண்டிகைன்னா பாதி சாப்பாடு. கவலையே படாதீங்க, நன்னா சாப்பிடுங்கன்னு அதுக்குன்னு எண்ணெயாக சாப்பிடணும் நெய்யாக சாப்பிடணும்னு நான் சொல்லலை. பகவானுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஒழுங்காக சாப்பிட்டுக்க வேண்டியதான். அது சித்ரா பௌர்ணமி உற்சவம். இதே வருஷவத்தை மற்ற ஊரில் கொண்டாடுறா. விஷு புண்ணிய காலம், கேரளத்தில் விஷு புண்ணிய காலம் கொண்டாடப்படும். அதே ஆந்திர பிரதேசத்தில் பங்குனி மாசத்திலே யுகாதி கொண்டாடுவா. நவவருஷ மகோத்சவ் வங்காளம் முழுக்க, வங்காள தேசம் இருக்கே அங்கெல்லாம் நவவருஷம்னுவா. அதே போல ரொங்கலி பிஹு அஸ்ஸாம் முழுக்க வருஷம்லாம் கொண்டாடுறா. ரொங்கலி பிஹுன்னு பேர். இதே தான் அங்கேயும் கொண்டாடுறா. அப்போ அஸ்ஸாமில் இருக்கு, வங்காளத்தில் இருக்கு. நாம சம்பத்சராதி கொண்டாடுறோம், கேரளத்தில் அதே நாள் கொண்டாடுறா. 2 இடம் ஆந்திரத்திலையும் கொண்டாடுறா, மேற்கு கர்நாடகத்திலையும் கொண்டாடுறா. எல்லாத்திலையும் இந்த வருஷப்பிறப்பு கொண்டாட்டம். அதெல்லாம் சித்திர மாசத்து கொண்டாட்டம். அதே மாதிரி ஸ்ரீராமநவமி சித்திர மாசமா பங்குனி மாசம் இல்லையோ ஸ்ரீராமநவமி? ஸ்ரீரங்கத்தில் மட்டும் ஸ்ரீராமநவமி சித்திர மாசம். மற்ற எல்லா நாள்லையும் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாசத்துலேயே நடந்துடும். பங்குனி மாசத்து சுக்லபக்ஷத்தினுடைய நவமி எல்லா இடத்துலையும் ஸ்ரீராமநவமி. சித்திர மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்து நவமி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீராமநவமி. அவள் உற்சவ கணக்குனாலையும் சௌரமானத்தினாலையும் திரும்ப மாற்றி வச்சுருக்கான்னு வச்சுக்கோ. இது முதல் மாதம் மேஷ மாசத்துது, அடுத்தது 2வது மாதம் வைகாசி மாதம். பல இடங்கள்லையும் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடிடுவா. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. கோவில்லையும் கொஞ்சம் நரசிம்ம ஜெயந்தி, கோயில் நரசிம்ம ஜெயந்தின்னு போட்டிருப்பா. சில இடங்கள்ல நரசிம்ம ஜெயந்தியும் கொண்டாடிடுவா. ஆனால் ஆனி சுவாதிக்கு நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறது உண்டு. இப்போ நான் சொல்றது வைகாசி மாதம் சுவாத்தியை பற்றிட்டு அது நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம். மாலை பொழுது அவருக்கு ரொம்ப பானகம் ரொம்ப முக்கியமோ இல்லையோ, பிரதோஷ காலம் முக்கியம். அந்த மாலை பொழுது அப்போதான் அவர் தோன்றின காலம். அதே மாதிரி அவருக்குன்னு பானகம் பண்ணி சமர்ப்பிக்கிறது, செவ்வாய்க்கிழமை பிரதட்சணம் பண்ணுறது எல்லாம் வச்சுருக்கா. இன்னென்ன கோவில் போகணும்னா இந்தந்த நாளில் போனால் சிறப்பானது. ஏன்னா அன்னைக்கு தான் அந்த பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான நாள். அதனால் வைகாசி மாதத்தே நிருசிம்ம ஜெயந்தி. அப்புறம் ஆனி மாதம் வந்தது. ஆனி மாதத்தில் முக்கிய மிதுன மாதம்னு பேர். வைசாக மாதம், ரிஷப மாதம், அதான் வைகாசி மாதம். ஆனி மாதம், மிதுன மாதம். ஆனி சுவாதி அன்னைக்கு அழகி சிங்கர் திருநக்ஷத்திரம். அதோட அதில் ஆரம்பிச்சு தான் பெரிய ரத யாத்திரா, புரி ரத யாத்திரான்னு சொல்கிறோமே, 15 நாள் நடக்குது. பிரதமை அன்னைக்கு ஆரம்பிச்சு கொடுத்தனால் சுக்லபக்ஷத்தினுடைய த்விதீய, அதுலேருந்து சுக்லபக்ஷன் அமாவாசையிலேருந்து பௌர்ணமியோ இல்லையோ, அதில் தசமி ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் அப்படியே தங்கமயமாக சாத்திப்பார். அவர் திருமேனி முழுக்க கிராமமாக லட்சக்கணக்கில் வந்து அவர் அப்படியே தங்கமயமாக ஜொலிக்கிறத சேவிச்சுட்டா வாழ்க்கை முழுக்க நம்ம அந்த வருஷம் முழுக்க சௌக்கியமாக இருப்போம். அப்படிங்கிறதுக்காக ரத யாத்திரா, ஜெகநாத் புரியில் நடக்கிற ரத யாத்திரை. சுவாதி நட்சத்திரம் ஆனி. அடுத்தது ஆடி மாதம் வந்தது கடக சங்கிரமணம். அது கடக மாதம். ஆடி மாதத்தில் 2 பண்டிகை. ஆடி மாசப்பிறப்பே பண்டிகை. இந்த ஒவ்வொரு பண்டிகைக்கும் தனித்தனியாக பக்ஷணம் இருக்குது. எல்லாம் ஒரே பக்ஷணம், அதே புளியோரெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வெவ்வேறு இருக்குது, வெவ்வேறு பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ தேங்காய் பால் சாப்பிட்றது என்னைக்கு தெரியணும், கோரக்கிழங்கு பண்ணுறது என்னைக்கு தெரியணும், பால் புடலங்காய் பண்ணுறது இன்னைக்கு அது புரியணும்.
இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பண்டிகைக்குன்னு வச்சுருக்காப்போ தெரிஞ்சுக்குங்கோ, அதை நன்னா பண்ணுங்கோ. அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இந்த 10 ரூபா கொடுத்து கடிச்சிட்டு போகிறதெல்லாம் இல்லை. இது நிதானமாக தான் பண்ண முடியும், உடம்புக்கு ரொம்ப நன்னா இருக்கிற உணவு. அப்போ ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் முக்கியம். அன்னைக்கு தட்சிணாயனம் பிறந்து புண்ணிய காலம். அடுத்தது ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்ல பாருங்க. அன்னைக்கு தான் காவேரி கமண்டலத்திலேருந்து பெருகினான். அகஸ்தியருடைய தர்மபத்னி லோபாமுத்ரா அவளை அப்படி கமண்டலத்தில் போட்டு அடைச்சி வச்சிருந்தார். பிரம்மாவும் சீமன் நாராயணன் பேசிட்டு உருட்டி விட்டுட்டார். ஜலம் பெருக்கெடுத்தது. அன்னைக்கு காவேரி பெருக்கெடுத்தது தான் ஆடி பெருக்குங்கிறோம். இது எவ்வளவு தூரம் காவேரி தாயார் ரங்கநாத பெருமாள் கொண்டாடுறாருனால், ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு அம்மா மண்டபத்து வரைக்கும் வருவார். அங்கேயே எழுந்தருளிருந்து யானை பேரில் ஆரோகணித்து புடவை, திருமங்கல்யம், குங்குமம், ரவிக்க துணி எல்லாத்தையும் எடுத்து காவேரி தாயார் அம்மா மண்டபத்தில் பெருமாள் வீசுவார். அது அங்கே இருக்கிறவாள்லாம் பிடிச்சிருந்து தாயாருக்கு கொடுத்த அனுபவம் அது. ஏன்னா காவேரி ஜலம் எவ்வளவு முக்கியம். இப்போ அதனாலே காவேரிக்கு ஆடிப்பெருக்கு பண்டிகை, அதை நம்ம வீட்லையும் கொண்டாடுறோம்னா அதுவும் ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடப்படும். அதே போல மற்றொன்று, இதே நாளில் அந்த ஆடி மாசத்திலேயே சுக்லபக்ஷத்து பஞ்சமி அன்னைக்கு நாக பஞ்சமின்னு வடக்க நிறைய கொண்டாடுறான். அன்னைக்கு தான் பெருமாள் காளிய தமனம் பண்ணி காளிங்கனை யமுனையனுடைய மடுக்கரையிலேருந்து ஓட்டி விட்டார்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதுக்காக ஆதிசேஷனை குறித்து பண்ணக்கூடியது நாகபஞ்சமின்னு வடக்க நன்னா கொண்டாடுறான். அடுத்த மாதம் வந்தது இருக்கவே இருக்கு, நம்ம கண்ணன் பிறந்த மாதம் ஆவணி மாதம், சிம்ம மாதம்னு பேர். ஆவணி மாதத்திலே அழகான அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ண பட்சத்தில் அஷ்டமி திதியில் அவரே கிருஷ்ணன், பக்ஷம் கிருஷ்ணம், கருப்பு எல்லாம் கருப்பு. ஆனால் அந்த கரியான் ஒரு கால வந்துங்கிற போலே அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றிய அச்சுதன் என்னும் வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன் அன்னபலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும் காண்டலின் வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அறத்த பெற்றேன் எனக்கென்ன இகருளதேன் ஆழ்வார் பாஷம். அவன் பிறந்ததே ஆச்சரியம். பிறந்தமாயா பாரதம் பொருதுமாயா என்னும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். அவர் பிறந்தார்னு நினைத்தாலே நாம பிறக்க வேண்டாம். அவர் கட்டுப்பட்டார் நினைச்சா நாம கர்மங்களால கட்டுப்பட வேண்டாம். அவர் சிறைப்பட்டார், சிறைச்சாலையில் பிறந்தார்னா சம்சாரங்கிற சிறையே வெட்டுப்படும். அப்பேற்பட்ட மகனூர்வக்கல்லாத மாமேனி வண்ணன் அவதரித்தார். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியில சுவாமி அவதரிச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான நாள். அப்போ ஆவணியில் அதை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சு விடுறோம். அதுக்கப்புறம் ஆவணி மாதம் தாண்டித்து புரட்டாசி மாதம் வந்தது, கன்னியா மாதம்னு பேர். புரட்டாசி மாதத்துக்கே உடனே சொல்லிவிடும், சுவாமி திருவேங்கடமுடையான், திருப்பதி சீனிவாச பெருமாள் திருவோணம், புரட்டாசி பிரம்மோத்சவம் எல்லாரும் மாத்திர விளக்கு ஏற்றுறதுன்னு வச்சுருப்பா. மாவாலேயே மலையாட்டம் பண்ணி அதை திருவேங்கடவனுக்கா சீனிவாச பெருமாளுக்கா ஏத்துறா. நிறையா மஞ்சள் கட்டி கொண்டு அப்படி பஜனையெல்லாம் புரட்டாசி பஜனை பண்ணிட்டு போவா. புரட்டாசி மாதம்தான் நவராத்திரி பண்டிகைக்குன்னு எடுத்த நாள். அமாவாசை முடிஞ்சு போச்சு, பிரதமை அன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது. எல்லாம் தாயாருக்குன்னு இருக்கிற நாள். வங்காளத்தில் போனேன்னா துர்கா பூஜா, கர்நாடகத்தில் போனேன்னா தசரா, தசராத்திரி, அதான் தசரான்னா குறிக்கிட்டா வைப்போம். 10 நாள் ராத்திரியில் வச்சு கொண்டாடுறோம் நவராத்திரி. அந்த ஊரில் மட்டும் 10 நாள். அதனால தான் தசராங்கிறா. விஜயதசமி சேர்த்து நவராத்திரி தசராத்திரியாக கொண்டாடப்படுறது. கர்நாடகத்தில் பண்டிகை இருக்குது. அங்கே எங்கோ போனோம்னா வங்காளத்தில் இனிமே இல்லை, எங்கேயுமே யாருமே வேலை செய்ய மாட்டான். பொதுவாக விடுமுறை, எங்கு பார்த்தாலும் நவராத்திரி அங்கே கொண்டாடுறா. அதில் விஜயதசமி நவராத்திரியில் 10ஆம் நாள் புதுடெல்லிக்கு போனேன்னா ராம்லீலா மைதான் இருக்குது. அன்னைக்கு பெரிய ராவணன் பொம்மை, பெரிய ராமன் பொம்மை, கும்பகர்ணன் பொம்மை. ராமன் அங்கேருந்து அம்பு விடுவார், அது போய் பட்டா சாட்டம் வெடித்து ராவணன் பொம்மை கும்பகர்ணன் பொம்மை எரிஞ்சு கீழே விடும். அப்போ நன்மை தீமையை ஜெயித்த நாள் விஜயதசமிங்கிற நாள். அந்த நாளை பூங்குழாட்டுக்கு என்ன நல்ல காரியம் ஆரம்பிக்கணுமோ விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பின்னு சொல்கிறோம் இல்லையோ, அது அதற்குண்டான ஏற்றம். அப்போ அன்னைக்கு புரட்டாசி மாதத்திலே கன்னியா மாதத்தில் அமாவாசை பிரதமையிலேருந்து ஆரம்பித்து நவராத்திரி உற்சவம் கொண்டாடிடுறோம். ஆவணி ஆவட்டம் யஜுருபாகர்மான்னு ஆவணி மாதம் வரும். ஆடியும் வரலாம், புரட்டாசியும் வரலாம். அந்த உபாகர்மா உற்சவம் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி தான் இட்லி பண்ணி பிரம்மச்சாரி பிள்ளைகளுக்கெல்லாம் கார்த்தால போட்டு மத்தியானம் ஒரு தடவை நவகாண்டி ரிஷி தர்ப்பணம்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து கூடி பண்ணுறாடல். அடுத்த மாதம் வந்தது துலா மாதம், ஐப்பசி மாதம், ரொம்ப முக்கிய மாதம். வடக்கையாக இருக்கட்டும் தெற்கையாக இருக்கட்டும், ஒரே தீபாவளி பண்டிகை கோலாகலமான மாதம். கண்ணன் நரகாசுரனை முடித்தார். அவனுக்கு பௌமாசுரன் இன்னொரு பேர். நரகாசுரன் முடியரிச்சே நாம் போன நாளை எல்லாரும் நன்னா கொண்டாடிட்டோம், சந்தோஷமாக கொண்டாடிட்டோம்ட்டார்.
5 நாள் கொண்டாடுவா. நம்ம மட்டும்தான் ஒரு நாள் சத்துர்தசி ராத்திரி, அதுக்கு அடுத்த அந்த ராத்திரி கங்கா ஸ்நானம் ஆகி முடிஞ்சு விட்டான்னு சொல்கிறோம். ஆனால் வடக்க போன நாள் 5 நாள். முதல் நாள் அதாவது சதுர்தசி அன்னைக்கு முதல் நாள் தண்டேராஸ்ன்னு பேர். அன்னைக்கு எல்லாம் ஒரே நாட்டியமாக ஆடுவா, ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இந்த குஜராத்தில் நவராத்திரி வந்ததுன்னு விட்டுருக்கோ, அதுக்கு இருக்கிற நாட்டியம் ஆடுவான்னா சுற்றி சுற்றி ஆடிண்டே இருப்பா. அதை போல் இந்த 5 நாள் தீபாவளி பண்டிகை. முதல் நாள் தாண்டேரா பண்டிகைன்னு குபேரனுக்காக நன்னா கொண்டாடுவார். அடுத்த நாள் 2ஆம் நாள் தான் நரக சதுர்தசி. 3ஆவது நாள் லக்ஷ்மி பூஜன், மகாலட்சுமி தேவிக்கு பூஜை. இங்கே தான் நம்ம அதெல்லாம் ரொம்ப பண்ணுறது இல்லை, அவளுக்கு வடக்க லக்ஷ்மி பூஜை முக்கியம். 4ஆவது நாள் கோவர்தன பூஜா. கண்ணன் அந்த தீபாவளி 4ஆவது நாள் பண்டிகைன்னு தான் கோவர்தனோத்தரணம் பண்ணாராம். ஓஹோன்னு மழை கொட்டி, தைப்பசி மாசம்லாம் மழை வர மாசமோ இல்லையோ, அப்போ மழை கொட்டினதுலேருந்து மக்களை காத்தது கோவர்தன பூஜா. 5ஆவது நாள் பையா தூஜ்னு பேர். எல்லாம் அண்ணன் தம்பிகள்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அக்கா தங்கள்லாம் முயற்சிக்கிற நாள். அதுக்கு பையா தூஜ் சேர்த்து 5 நாள் பண்டிகையாக வடக்க கொண்டாடுறா. அத்தோட இல்லை, இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ நாம் பார்த்தது சதுர்தசியோ இல்லையோ, இதனுடைய சதுர்த்தி வருமே ஒரு 9 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதே கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தி பல இடங்கள் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கருவா சவுத்துன்னு பேர். கருவான்னு ஒரு பெண் இருந்தாலும் அவருடைய கணவன் பேரில் ரொம்ப அவளுக்கு பிரியம், ரொம்ப பதிபக்தியோடு இருந்திருக்கா. ஏதோ ஒரு முதலை கணவனை கடிக்க வந்தது, அவர் சின்ன நூலை போட்டு முதலே கட்டுட்டா. அவளுக்கு இருந்த பாத்திவிரத்தியம் கட்டுட்டு நேர யமனிடத்துல போய் நீ இந்த முதலையை கூட்டின்னு போனான். அது கூட்டின்னு போய் அவளை கொண்டாடினால்தான் அந்த கருவா சவுத்துன்னு கொண்டாடுறான். அதனால கணவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக மனைவிகள் கொண்டாடுறது. அன்னைக்கு உட்காந்து சத்யவான் சாவித்திரி சரித்திர இதிகாசம் படிப்பா எல்லாரும். அவா வீட்டிலே இருந்து இந்த பெண்ணோட கதையை, சத்யவான் சாவித்திரி கதை படித்து பெருமாளுக்கு பூஜை பண்ணுற நாள். அதை கரவாச்சௌத், அது கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தியில் நடக்கிறது. அதே மாதிரி சாட்டு பூஜா பீகார் பக்கம் போனேன்னு வச்சுங்க, இது தீபாவளி முடிஞ்ச பிற்பாடு வரக்கூடியது, கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு. அது முதல் நாள் சாயங்காலம் எல்லாம் சந்திரனை வணங்குவா. சாயங்காலம் வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் சாயங்காலம் சந்திர பூஜை, மறுநாள் சாயங்காலம் பண்ணி 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 குடமா பால் பல்லக்கா பிரசாதத்தை எடுத்துட்டு எங்க ஜல நதி இருந்ததுனால அதை நோக்கி சாரியா போவா. எந்த வண்டி காடி ஒன்று பீகார் முழுக்க பிரயாணமே பண்ண முடியாது. எங்க பார்த்தாலும் ஜனங்க இருப்பா, எங்க ஜலம் இருந்தாலும் அங்கே நின்றுட்டு இருப்பா. சரியா அந்த சூரிய அஸ்தமனம் மாறுது பாருங்க, 6வது மணி. அப்ப கையிலே அதை எடுத்து ஜலாஞ்சலி கொடுத்து மொத்த பேரும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி வந்துருவா. மறுநாள் கார்த்தால சூரிய உதயமாறுச்சே திரும்ப போய் அதே ஜலத்தில் அனுப்பா. அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் குழந்தைகள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக கொண்டாடுற பண்டிகை சாட்டு பூஜான்னு பேர். அதுக்கு அடுத்தது கார்த்திகை மாசம் பிறந்தது. அந்த மாசத்திலே விருச்சிக மாசம்னு சொல்றோம். இப்ப மேல ஐப்பசி மாசம், துலா மாசம், அடுத்தது கார்த்திகை மாசம், விருச்சிக மாசம். கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தான் கார்த்திகை பண்டிகை. உண்மையிலே வரிசையா தீபங்களை ஏற்றி வைத்து ஞான ஒளி பெயருங் கருங்கடலே நோக்குமாறு ஒன்பு உயரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. தீபம்னு சொன்னா ஞான ஒளின்னு அர்த்தம். நமக்கு பகவத் விஷய ஞானம் ஏற்படணும். வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே இன்னுன்னு பாடினாரும் ஆழ்வார். அப்போ நம்ம அன்பையே அகல் விளக்கா வைப்போம், ஆர்வத்தையே நெய்யா கொடுப்போம், பகவானை நினைச்சு உருகிறோமோ இல்லையோ திரியா போடுவோம், அதையே அகல் விளக்கா ஏற்ற வேண்டிதான். எப்படி முதலாழ்வார்கள் ஏற்றினார்களோ ஒவ்வொருத்தர் நாம விளக்கேற்றுகிற மாசம் அறிவு என்னும் விளக்கேற்றி பகவானை தொழும் மாசம் ஆச்சரியமாச மாசம் கார்த்திகை பண்டிகை பௌர்ணமி அன்னைக்கு நடந்து விடுறது. அதே கார்த்திகை மாசத்தில் அதே கார்த்திகையில் சுக்லபக்ஷத்து ஏகாதசி, சுக்லபக்ஷத்து வளர்பெற ஏகாதசி கைசிக ஏகாதசின்னு பேர். நீ கேள்விப்பட்டிருக்க கைசிக ஏகாதசின்னு. அந்த பண்டிகையை எதுக்கு தெரியுமோ, நம்பாடுவான்னு பாணர் குலத்துல பிறந்த ஒருத்தர், அவருக்காக பெருமாள் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றது. அவர் ஒவ்வொரு ஏகாதசி துவாதசியும் திருக்குறுங்குடி மலைக்கு மேலே போவர். திருநெல்வேலி தாண்டி நார்கோல் போகிற மார்க்கம் திருக்குறுங்குடி இருப்பாருங்க, அது மலை மேலே போவார் வருவார். 1 மாதம் போயிட்டு இருக்குச்சு இந்த கைசிக ஏகாதசி துவாதசி போயிட்டு இருக்கிறச்சே, ஒரு பிரம்மரக்ஷஸ் அவனை பிடிச்சு கொடுத்து, ராட்சசன் பிடிச்சு இப்போ உன்னை சாப்பிட போறேன்னு, நீ தாராளமாக சாப்பிடு, எனக்கு ஒன்றும் உடம்பை பற்றி கவலை இல்லை, பாடிட்டு திரும்பி வந்துடுறேன், வீணையை இசைமேட்டு பாடிட்டு வந்துடுறேன், விட மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணிட்டு போனான், கண்டிப்பாக திரும்பி வருவேன்னுட்டு போனான், பாடினான், திரும்பி வந்துட்டான். 1 மண்டல பிரம்மரக்ஷஸ். அது கேட்கறது, நான் ஏற்கனவே நல்ல பிராமணனாக இருந்தேன், இப்போதான் பிரம்மரக்ஷஸ் ஆயிட்டேன், நீ பாடினத்தினுடைய பலத்தை எனக்கு கொடுத்து கொஞ்சம் சாப விமோச்சனம் தரியான்னா. ஓ, இதை ஞாபகம் வச்சு நீ இத்தனை நாள் பேசிட்டு இருக்கியா, தரமாட்டேன்னு விட்டாரு. ஏன் நல்லது செய்ய மாட்டியான்னா, நான் முதல்ல பலத்தை எதிர்பார்த்து பாடியிருந்தார்னா உனக்கு பலம் கொடுக்கறதுக்கு,
நான் அவர் ஆனந்தத்தை எதிர்பார்த்து பாடினேன், பலத்தை எதிர்பார்த்தா நான் பாடினேன், தரமாட்டேன். இல்லை, ஒரே ஒரு கைசிக பண் ராகத்தில் பாடியிருப்பியே, அந்த பலத்தையான கொடுன்னு வாழ்ண்டான் இல்லையோ. அப்போ பாணர் குலத்திலே அந்த அவனுக்காக திருக்குறுங்குடி நம்பி எவ்வளவு அனுகிரகித்தார். அவன் கடைசியில் கைசிக பண்ணுடைய பலத்தை கொடுத்து பிரம்மரக்ஷசனுடைய சாபத்தை போக்கினான் என்று சரித்திரம். அதைத்தான் கைசிக ஏகாதசின்னு கொண்டாடுறோம். கார்த்திகை மாதம் முடிந்தது, அடுத்து தனுர் மாதம், ஊர் முழுக்க கொண்டாட்டம். மார்கழி வந்துட்டாலே ஆண்டாள் தான். மார்கழி திங்கள் மதிநடந்த நன்னாளால் கார்த்தால நித்தியம் கோவிலுக்கு போய் சுட சுட அந்த 5:45 மணிக்கு பொங்கலை வாங்கியானு சொன்ன. அது இருந்தா தான். வெறும் பொங்கலா? அது உந்து மத கழித்தன் வந்தா புளியோதரையா வாங்கணும். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா வந்ததுன்னா சக்கர பொங்கலா வாங்கணும். கரவகள் பிஞ்சன்னு வந்ததுன்னா தத்யோதனமா வாங்கணும். இவ்வளோ முக்கியம். இப்போ அன்னைக்கு பாட்டு முக்கியம் இல்லை, தத்யோனம் புளியோதரை ரொம்ப முக்கியம். அதை பெறுவதற்கு தான் பாட்டு. ஆண்டாள் அப்படின்னு பாடிட்டு போயிட்டாலும் இல்லை. இப்போ முழங்கை வழிவார கோவில் அர்ச்சகரை கேட்டுருவோம். இப்போ என்ன இது, நெய்யெல்லாம் வழியவே இல்லையே, பாட்டில் மட்டும் நெய் வழியறதுன்னு போட்டிருக்கு. நீ நெய் வழியும்படி கொடுக்கலையேனால் அது வழியும். உமக்கு கொழுப்பு ஏற்கனவே அதிகமாக இருக்குது, அதனால தான் வாண்டான்னு பார்த்தோம். அப்போ 30 நாளும் காலை திருப்பாவை ஓதி பகவத் பிரசாதத்தை அடைந்து கண்ணனையே எங்களுக்கு பதியாக கொடுக்க வேணும் என்று நாமும் கோபிகா ஸ்திரீகளைப் போல பிரார்த்திக்கிற மாதம் ஆண்டாளுக்குன்னு ஏற்பட்ட மாதம். 5 கோடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. ஒரு குழந்தை, பெண் குழந்தை அத்தனை ஆழ்வார்களையும் மீறி நிற்க முடியும்னு காட்டின மாதம். அதுதான் மார்கழி மாசத்துக்கு உண்டான ஏற்றம். அந்த மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்து ஏகாதசி அதான் வைகுண்ட ஏகாதசி. கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ ஏகாதசி கைசிக ஏகாதசி. அடுத்து மார்கழி மாசத்து சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அதை கொண்டாடணும். பலவிடங்களிலும் மார்கழி மாசத்து மூல நட்சத்திரம் ஹனும ஜெயந்தி. மாசி மாசத்துல தான் ஸ்ரீரங்கத்திலே அங்கே ஹனுமான் சிறிய திருவடின்னு போட்டிருப்பா. அவள் மாசி மாசத்து மூலத்தில் தான் கொண்டாடுவா. ஆனால் பலவிடங்களிலும் மார்கழி மாதம் கொண்டாடப்பட்டார். நம்ம வீட்டோட சேர்ந்த ஒருத்தர் பரீட்சை ஆகணுன்னாலும் கல்யாணம் ஆகணுன்னாலும் வீடு கட்டணுன்னாலும் அவரை தான் பிரதட்சணம் பண்ணணும். யாராக இருந்தாலும் அங்கே கோவிலில் நிறையா 3841 38,441 எழுதியிருக்கும். என்னமோ நிறையா எழுதியிருக்கேன். அதெல்லாம் இப்போ பரீட்சை எண்ணு கொடுத்துருக்காளோ ஒரு சீட்டில் போட்டு இதான் எண்ணிக்கைன்னு அதை அனுமார் சன்னதியில் எழுதி வச்சுட்டு அவர் போய் பார்த்துக்கிறோம். பார்த்து நமக்கு வேண்டியதெல்லாம் 90 பாட்டு பாட வச்சிட மாட்டாரா? அதுக்காக பிரதட்சணம் பண்ணுறமோ இல்லையோ. அந்த ஹனுமாருக்குன்னு ஜெயந்தி கொண்டாடினது மார்கழி மாசத்திலே அந்த நட்சத்திரம். அடுத்தது அதே அடுத்த மாதம் மகர மாதம் தை மாதம் பிறந்தது. முதல் நாள் உத்தராயண புண்ணிய காலம். அதைத்தான் மகர சங்கிரமணம்னு சொல்கிறோம், பொங்கல் பண்டிகைன்னு சொல்கிறோம். பொங்கல் பண்டிகை ஒன்று தமிழர் திருநாள் கொண்டாடுறோம். மறுநாள் கணுப்பிடி. எல்லா பெண்ணும் பிறந்த வீட்டுக்கு வந்து கணுப்பிடி வச்சு அன்னைக்கு அவர்களோட சேர்ந்து இருந்துட்டு போகிறது இல்லையோ. வானமாமலை தெய்வநாயக பெருமாள் அவருடைய தாயார் வானமாமலை ஜீயர் சுவாமியினுடைய மட்டத்துக்கு வந்துடுவார். ஏன்னா அந்த மடத்தினுடைய பெண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் பெருமாளுக்கு. அதனால தாயாரே மடத்துக்கு வந்து கணுப்பிடி வச்சுட்டு போவோம். சாமி அவளே போராடலாம், இனிமேல் நாங்கள்லாம் இருக்கிறதா இல்லை சுவாமி. கண்டிப்பாக பிறந்த வீட்டுக்கு போயாகணும். இல்லை அப்பா அம்மா இருக்காளோ இருக்கார், தம்பி இருக்கார், பார்த்துப்போம். யாராக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தால் அப்பா அம்மா கூட இருந்திருக்க மாட்டா, புறட்டு போயிருப்பா. ஆனால் அண்ணனும் தம்பியும் வேற வழியே இல்லை. கடைசி வரைக்கும் அவளை பார்த்துட்டு தான் ஆகணும். கடைசி வரைக்கும் அவளுக்கு நல்லது பண்ணணும். இது போரா குறைக்கு ஆண்டாளும் ராமானுஜரும் வேற பேசிந்து 100 தடா அக்காரடிசல் கொடுக்கறச்சு ஆண்டாள் ஒரு பேர் கொடுத்தா ராமானுஜருக்கு. அவள் காலமே வேற, இவர் காலமே வேற. அவளுக்கு திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்கு 100 கங்காளம் அக்காரடிசல் 100 கங்காளம் வெண்ணெய் பாட்டில் பாடிவிட்டா. 100 தடா அக்காரடிசல் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் பாட்டு. அப்புறம் 4000 வருஷம் ஓடி போச்சு. ராமானுஜர் காலத்தில் பாட்டு எடுத்து பார்க்குறார். நம்ம போய் நிறைவேற்றிட்டா போச்சு. அவர் போனார், மொத்த பிரசாதத்தையும் பண்ணார். பண்ணிவிட்டு நேர சிவலிபுத்தூர் போய் ஆண்டாளே நீர் பாடினீர், நாம் சமர்ப்பிச்சுப்போம். உம்மால பண்ண முடியல, அடி என் பண்ணுட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு நீர் அண்ணன், தங்கையினுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறவர் தானே அண்ணன். ராமானுஜரே நீர் தான் கோதாகிரஜர். அன்னைக்கு எப்போவோ பேர் கொடுத்துட்டா. அதனால் தைரியமாக இருங்கோ. எந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பண்ணித்தான் ஆகணும். அதனால் நன்னா கணுப்படி அன்னைக்கு போகலாம். அப்பவும் புடவை வாங்கி கொடுக்கணும், அட்டிகை வாங்கி கொடுக்கணும். சாமி ஒவ்வொரு வருஷமும் அட்டிகையாக இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானால் இருக்கட்டுமே. வயிறு அட்டிக்க முடியலன்னா மனசு அட்டிகை இருக்கே. மனசில் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது தானே முக்கியம். இப்போ இந்த புன்னகையே பொன்னகையே வேண்டாம் புன்னகைங்கிறாலும் இல்லையோ. அப்போ தை மாதம் உத்தராயணம் பொங்கல் பண்டிகை ஆச்சு, கனு பண்டிகை ஆச்சு. அதே மாசி மாதம் வந்தது கும்ப மாதம். அந்த மாதத்துக்கே பெருமை. எங்கே பார்த்தீங்கன்னாலும் தீர்த்தவாரி. எல்லா பெருமாளும் மாசி பௌர்ணமி தீர்த்தவாரி உற்சவம். கடலாடுதல்னு போராடும் இல்லையோ. பெருமாள் சரியாக வருவார். திருவல்லிக்கேணிக்கு போனேன்னா 5 பெருமாள் இருப்பார். மயிலாப்பூர் போனேன்னா இருப்பார். நாகப்பட்டினத்துக்கு போனேன்னா இருப்பார். திருக்கணபுரத்துக்கு போனேன்னா இருப்பார்.
எங்கே போனாலும் கடல் இருக்கிற இடத்துல போய் மாசி தெப்போத்சவம் நடந்து தீர்த்தவாரி நடக்கிற மாதம் மாசி மாதத்துக்கு பெருமை. கடைசி மாதம் பங்குனி மாதம் 1 ஸ்ரீ ராமநவமி, அதாவது சாந்திரமான பஞ்சாங்கத்தின்படி ராமநவமி. அதே மாதிரி சுக்லபக்ஷத்து பிரதம வந்துடுத்துன்னா யுகாதி. அன்னிலேருந்து தெலுங்கு வருஷ பிறப்புன்னு ஆறுது. இதெல்லாம் ஒரு பக்கமா. இதே போல ஆவணி மாசத்து சுக்லபக்ஷத்து துவாதசி அன்றைய தினம் ஸ்ரவண நட்சத்திரம் வாமன ஜெயந்தி. அதைத்தான் கேரளத்தில் ஓணம் பண்டிகைங்கிறோம். 10 நாள் பண்டிகை கொண்டாடுவா. ஹஸ்தம்னு ஆரம்பிச்சுட்டு திருவோணம் வரைக்கும் அப்படி இருக்கலாம். இல்லை திருவோணத்துலேருந்து ஆரம்பித்து 10 நாட்களாக இருக்கலாம். அன்னைக்கு தான் வாமனமூர்த்தி திருவிக்கிரமனா வளர்ந்தார். மகாபலி சக்கரவர்த்தியை பாத்தாளத்தில் தள்ளிவிட்டார். அவன் கேட்குறான், என்னுடைய பிரஜைகளெல்லாம் நான் நன்னாத்தான் ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தேன், அது ஒரு தரமான எனக்கு வருஷம் மேலே வந்து அவளை பார்க்க விடு. அதுக்காக அன்னைக்கு வந்து அவரை வரவேற்கிறாளாம். மக்கள் எல்லாம் ஓஹோன்னு பண்ணுவா. என்ன செலவழிப்பா தெரியுமோ, இது சொல்லது உண்டு. இப்போ இந்த 10 நாள் செலவும் 355 நாள் செலவும் சமம். கேரளத்தில் அப்படி தான் செலவழிப்பா. ஏன்னா அவள் ராஜா வந்துட்டு போகிறாரோ இல்லையோ, அது அந்த பண்டிகை. மாசி மாதத்து பௌர்ணமியில் தான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம். மாசி மாதத்து கிருஷ்ணபக்ஷத்து சதுர்தசியில் தான் மகா சிவராத்திரியாக மார்க்கண்டேயருக்காக என்னைக்கு தரிசனம் கொடுத்தாரோ அந்த சிவனுடைய பண்டிகை கொண்டாடப்படுறது. ஆவணி மாதத்து சுக்லபக்ஷத்தினுடைய சதுர்த்தியிலே விநாயகருக்காக சதுர்த்தி கொண்டாடப்படுறது. ஒவ்வொரு சம்பிரதாயம் ஒவ்வொரு இடத்துலையும் பல மாநிலங்களில். ஆனால் எல்லாத்துக்கும் அமைப்பு ஒன்றும், கட்டமைப்பு. வேதம் சொன்னதை செய்யணும், குழந்தைகளுக்கு பக்தி வரணும், நாம பழமையை விட்டு போடக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடிய சமுதாய உணர்வு இருக்கணும், சனாதன தர்மத்தின் கட்டுப்பாடு இருக்கணும். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।